வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 42 சவுண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 42 சவுண்ட்ஸ்க்கு வேறு ஸ்பெல்லிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது எப்போ குழந்தைங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 26 சவுண்ட்ஸ் முடித்து சிவிசி வேர்ட்ஸ் அவங்க கம்ஃபர்டபுளாக ரீட் பண்ணோன்னா டயக்ராஃப்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. டயக்ராஃப் சவுண்ட்ஸும் முடித்து அவங்க கம்ஃபர்டபுளாக அந்த சவுண்ட்ஸ்லாம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சது அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லித்தர வேண்டிய சவுண்ட்ஸ் இதுதான். இப்போது என்னென்ன சவுண்ட்ஸ் நீங்கள் சொல்லித்தரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஏஒய் ரெண்டுமே சேர்ந்து இதோட சவுண்ட் ஏ as in டே, சே. நெக்ஸ்ட் சவுண்ட் ஓஒய் ரெண்டுமே ஜாயின் பண்ணி ஆய் as in டாய், ஜாய். நெக்ஸ்ட் ஒன் ஒய் as இ சவுண்ட் as in ஹாப்பி, சன்னி. நெக்ஸ்ட் ஒன் ஒய் as ஐ சவுண்ட் as in fry, cry. நெக்ஸ்ட் சவுண்ட் EA ரெண்டுமே ஜாயின் பண்ணி ஈ சவுண்ட் as in leaf, tea. அடுத்த சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜிக் இ சவுண்ட்ஸ் AEIOU. ஓகேவா? இதில் ஒன்றுனா என்ன அப்படின்றத நான் எக்ஸாம்பிள்ஸோட நான் சொல்கிறேன். AE as in lake, cake. EE as in theme. IE as in hide, ride. OE as in home. UE as in cube, tube. Next sound PH as PHக்கு F ஓட sound தான். Okay, as in dolphin, phone. Next sound IGH as I sound as in light, bright. Next sound AW, AU and AL. இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்ட் தான், ஆ சவுண்ட். ஓகே, AW as in saw, AU as in autumn, AL as in talk. Next one IR, UR and ER. இது மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ER நம்ம ஏற்கனவே 42 சவுண்ட்ஸ்லேயே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ இது மூணுத்துக்குமே ஒரே சவுண்ட் தான். IR as in bird, UR as in curl, ER as in tiger. Next one AIR, ARE and EAR. இது மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்ட் தான், air. AIR as in fair, ARE as in care, EAR as in where. இதுதான் ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட்ஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்ட்ஸ் வரைக்குமே தெரிஞ்சதுன்னா போதும், குழந்தைங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக எல்லாமே ஈஸியாக அவங்களால ஃப்ளூயண்ட்டாக ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டயக்ராஃப் நீங்கள் முடித்ததுக்கப்புறமா இது 1 by 1 நான் சொன்ன ஆர்டர்லேயே கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதோட வேர்ட் லிஸ்ட்டும் நம்ம வெப்சைட்லேயே எல்லாமே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது இந்த ஆர்டரில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ ஏ சவுண்டுக்கு ஏஐ நம்ம 42 சவுண்ட்ஸில் பார்த்துருப்போம், இங்கே ஏஒய் பார்த்தோம். நீங்கள் பேரலாகவே கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏ சவுண்டுக்கு ஏஐ இருந்தாலும் ஏ சவுண்ட் அண்ட் ஏஒய் இருந்தாலும் ஏ சவுண்ட் அப்படின்றத நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்டு. அந்த சைல்டால் நல்லா ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அட் அ டைம் அந்த AEIOU வரும்போதே நீங்கள் எல்லாத்தையுமே அட் அ டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க புக்ஸ் ரீட் பண்ணும்போது நிறைய சவுண்ட்ஸ் அட் அ டைம் கற்றுக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்க புக்ஸ் ரீட் பண்ணும்போது ஈஸியாக அவங்களால படிக்க முடியும். இல்லை அந்த குழந்தைக்கு ரொம்ப டைம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு சவுண்டாக எடுத்து நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் சொல்லித்தாங்க, அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.